தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முக்தாரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு சென்னை காவல்துறையினர் 3 வாகனங்களில் பின்தொடர்ந்து அவர் குடும்பம் வெளியே போகிற பொழுது பின்தொடர்ந்து கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவருடைய குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு முகமதிய சிறுபான்மை குடும்பம், பெண்கள் அத்தனை பேரையும் அவர்கள் முக்தாரை மட்டும் தனியாக அந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு, எனக்கு கேட்குதா இல்லையா, இதை பார்த்து ஏற்றிக்கொண்டு அவர்கள் சென்னை காவல்துறை கமிஷனர் அலுவலகத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த வாகனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அவருடைய குடும்பம் திருமாவிடம் தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி திருமாவிடம் இந்த செய்தியை சொன்ன பிறகு அவர் ஆதவ் அர்ஜுனாவிடம் தொடர்பு கொண்ட பிறகு உயர் அதிகாரிகள் தலையீட்டில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சவுக்கு வெளியே வந்ததுக்கு அந்த நீதிமன்றம், குண்டர் சட்ட நீதிமன்றம் 1 வருடத்தில் 2 தடவை ஒருவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க முடியாது. அதன் அடிப்படையில் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவர் வெளியே வருகிறார். திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவுக்கு எதிராக 2 நிலைப்பாடுகள். சவுக் சங்கர் திமுகவை எதிர்த்தார், முக்தார் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் இப்பொழுது இது காவல்துறை அதிகாரிகளை கை பொம்மைகளாக்கி, எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும். சவுக்கு சங்கருக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம். ஜாங்கிட், ஏகே விஸ்வநாதன் 2 பேரும் முழுமையான சவுக் சங்கருக்கு பின்னணியில் உள்ளவர்கள். அதே போல் முக்தாருக்கு திமுக அரசாங்கத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ள முடியும். செந்தில் வேலன், சரவணன் என்ற 2 அதிகாரிகள். இப்பொழுது அவர்களுடைய பதவியெல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம். இந்த ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம் வந்த பிறகு நான் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் சிறையில் அடைத்தால் அவன் சிறைக்கு அஞ்சுகிறவன் அஞ்சுவான். சிறையில் பல ஆண்டு காலம் இருந்த உலக அளவில் பல பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் சொல்லுகிற பத்திரிகையாளர்கள் அரசு ஏஜென்சிகளுக்கு வேலை பார்ப்பவர்கள் அல்ல. ஆகையால் தனிப்பட்ட பழிவாங்கல் என்பது ஆபத்தான போக்கு. அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பழிவாங்குவதல் என்பதை காட்டிலும் ஊடகவியலாளர்கள் ஒரு சாரராக, ஒரு கட்சிக்கு ஆதரவாக மாறி இன்னொரு கட்சியை எதிர்ப்பது இது ஊடகவியலாளருடைய வேலை அல்ல. இது தரகு முதலாளித்துவம். மக்கள் தான் நமக்கு எஜமான். மக்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும். மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதற்காக உண்மையை பேசுகிறவர்களை இவர்கள் காவல்துறை அழுத்தம் கொடுக்கிற பொழுது அது இந்த அரசு செய்கிற
மிக மோசமான ஒரு முன் உதாரணமாக மாறிவிடுகிறது. அரசு என்பது எந்த விதமான விருப்பு வெறுப்பு இன்றி இந்த ஊடகவியலாளர்களை அணுக வேண்டும். ஊடகவியலாளர்களும் தனி விருப்பு இன்றி அரசியல் கட்சிகளை அணுக வேண்டும். தமிழ்நாட்டில் இரண்டுமே கெட்டு போய்விட்டது. ஊடக முதலாளிகளே ஒரு சாரர் கட்சிக்காரர்கள் தான் ஊடக முதலாளிகள். அங்கு வேலை பார்ப்பவர்கள் அவர்களுடைய திட்டத்தை செயல்படுத்துபவர்கள், இவர்களும் பத்திரிகையாளர்கள். கலைஞர் டிவியில் வேலை பார்த்த திருமாவேளை, சன் டிவியில் வேலை பார்த்த குணசேகரன் திமுக அரசினுடைய ஊழல்களை பட்டியலிடவே மாட்டார்கள், திமுக அரசை விமர்சிக்கவே மாட்டார்கள். அப்போ என்ன இவர்கள் பத்திரிகையாளர்கள்? நியூஸ் 18 கார்த்திகை செல்வன் கனிமொழி எதை சொல்லுகிறதோ அதை சொல்லுகிற ஒரு தரகன். இந்த தரகன் எப்படி ஊடகவியலாளராக இருக்க முடியும்? உண்மைகளை கொள்ளுவது, உண்மைகளை மக்களிடம் போய் சேராமல் தடுப்பது. அதே போல் பெரிய ஊடக முதலாளி சிறையில் அடைக்கப்பட்டு இருக்க வேண்டிய சிபிஐ பல வழக்கு இருக்கக்கூடிய வைகுண்டா ராஜன் சேனல், அதாவது சேனல் 5, சேனல் 7 இப்படி பேரை வைத்து கொண்டு இவர்களெல்லாம் அந்த முதலாளி எதை சொல்லுகிறாரோ அதுதான் செய்தி. அந்த முதலாளி என்ன சார்பு நிலை எடுக்கிறாரோ அதுதான் செய்தி. கலைஞர் டிவியில் வேலை பார்க்கிற அத்தனை பேரும் திமுக எந்த ஊழல் செய்தாலும் அதை செய்தியாக்காது. சன் தொலைக்காட்சி குணசேகரனும் எத்தனை கோடி மக்கள் சொத்தை கொள்ளையடித்தாலும் சன் தொலைக்காட்சி பற்றி எந்த செய்தியும் வராது. நியூஸ் ஜே, இந்த நியூஸ் ஜே ஜெயா டிவி சசிகலா குடும்பத்துக்கு சொந்தமானது. நியூஸ் ஜே வேலுமணி குடும்பத்துக்கு சொந்தமானது. இப்பொழுது எடப்பாடியை விட்டு எகிரி விட்டது. ஆகையால் இவர்களெல்லாம் என்ன உண்மையை சொல்லி இருப்பார்கள்? இவர் வந்தால் அவரை பழிவாங்குது, அவர் வந்தால் இவரை பழிவாங்குது. இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் 5 தொலைக்காட்சிகள் இருக்கிறது. 5 தொலைக்காட்சிகளுக்கும் மாதம் பல கோடிகளை கொடுக்கிறார். ஆகையால் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள். மக்களிடம் எந்த உண்மையும் போய் சேரக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய திட்டம். இதை திமுகவிலே இருந்த ஆதவ் அர்ஜுனா செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் அதிகாரம் வந்துவிட்டது. டிஜிபி, உள்துறை செயலாளர், கமிஷனர், எல்லண்டோ இப்படி அத்தனை பேரும் அவருக்கு பெண் சாமரம் வீசுகிறார்கள். ஆகையால் அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். அவர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் குண்டர் சட்டத்தில் அடைக்கலாம். இப்படி தானே திமுக ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அதனுடைய மீட்சி தொடர்கிறது. இன்னும் 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பணம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த பணம் யாருக்கு போகிறது? மார்ட்டினுக்கு போகிறது. இதை சொன்னால் கைது செய்வீர்களா? சிறையில் அடைப்பீர்களா? குண்டர் சட்டத்தில் அடைப்பீர்களா? உண்மையை சொல்லக்கூடாதா? உண்மையை பேசக்கூடாதா? உண்மை என்பது அது அணுகுண்டுவை விட வலிமையானது. எத்தனை ஆதவ் அர்ஜுனாக்கள் வந்தாலும் உண்மையை விலை பேசிவிடவே முடியாது. நீங்கள் சில போலிகளை விலை பேசலாம், போலிகளை வைத்து கொள்ளலாம், போலிகளை நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம். ஆனால் உண்மையாக இருக்கிறவன் ஒருபோதும் விலை போக மாட்டான், ஒருபோதும் சிறைக்கு அஞ்ச மாட்டான். நீங்கள் சிறை என்பது பல உண்மையாளர்களுக்கு, கக்கனுக்கும் காமராஜுக்கும் சிறை என்பது அது ஒரு பெரிய குறையே அல்ல. ஆகையால்
நான் நேரடியாக சொல்லுகிறேன், மறைமுகமாகவும் சொல்லுகிறேன். ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செயல்பட விடுங்கள். ஊடகவியலாளர்களை நீங்கள் அவர்களை சிறையில் அடைப்பதினால் தரகர்கள் பயந்து போய்விடலாம். திமுகவுக்கு இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் சொம்படித்து கொண்டிருந்தார்கள். சீப்பு செந்தில்லாம் காணோம், ஓடி ஒளிந்து போய்விட்டார். ஆகையால் அத்தனை பேரையும் நீங்கள் சீப்பு செந்திலாக நினைத்து விடாதீர்கள். பல பேர் இந்த ஊடகவியலாளர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த ஊடக அறம் என்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்தது. முக்தாரை நீங்கள் கைது செய்யலாம், சிறையில் அடைக்கலாம், குண்டர் சட்டத்தில் போடலாம், இப்படி யாரை வேண்டுமானாலும் போடலாம், என்னை வேண்டுமானாலும் நீங்கள் சிறைக்கு அனுப்பலாம். அது பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நான் சொல்லுவது, நீங்கள் சிறையில் அடைத்தாலும் சரி, என்கவுண்டர் செய்தாலும் சரி, தூக்கிலே போட்டாலும் சரி, நான் என்னுடைய கொள்கையை நான் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். எனக்கு மக்கள் நலன்தான் முக்கியம். மக்களிடம் உண்மையை கொண்டு போய் சேர்ப்பது தான் என்னுடைய வேலை. அதைத்தான் மக்கள் என்னை அங்கீகரிக்கிறார்கள். உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உண்மையோடு வாழ்கிறார்கள். ஆகையால் இந்த திமுக செய்த பல அரசியல் மாய்மாலங்களை நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டே இருந்தோம். இன்னும் நீங்கள் திமுக மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கவில்லை. முதலமைச்சர் அவர்களே, திமுக மீது மக்கள் மக்கள் கொந்தளித்து உங்களை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். நீங்கள் திமுகவிடம் சமரசம் செய்து கொள்வது, நீங்கள் ஊழல் செய்வதற்கு ஊழல்வாதிகளோடு சமரசம் செய்து கொள்கிறீர்கள் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. திமுகவை 2 ஆண்டு காலம் வலிமையாக எதிர்த்தீர்கள். அதுதான் உங்களுக்கு தகுதி. அதுதான் உங்களை இவ்வளவு பெரிய ஆசனத்தில், சிம்மாசனத்தில் உங்களை அமர வைத்து அழகு பார்க்கிறார்கள். நீங்கள் எங்கு தவறினாலும் வரலாற்றுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். வரலாறு பார்த்து கொண்டு இருக்கிறது. வரலாறு என்பது உங்களுக்கு ஒரு 5 வருடம் அனுமதித்திருக்கிறது. அது 5ஓ 4ஓ 3ஓ 2ஓ 1ஓ பல எதிர்பாடுகளை நீங்கள் சந்தித்துத்தான் இந்த நாற்காலியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதற்குள் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டதா? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பழிவாங்குகிற அரசியலை செய்ய நினைக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகையால் நண்பர்களே, தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது. திராவிட இயக்கம் அழிந்து போய்விட்டது. தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த வரலாற்று இயக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகையால் தமிழ்நாடு தமிழ் தேசிய அரசியல் பொய்த்து போய் கிடக்கிறது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியல் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு அரசியலை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அத்தனை பேரும் என்னை இரவு 9 முதல் 11 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊரில் கருத்தரங்கள் நடத்துவதற்கு அல்லது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, அறைக்கூட்டம் நடத்துவதற்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு அரை நாளில் நான் கற்றுக் கொடுக்கிறேன். தமிழர்களுடைய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையால் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் தேசிய அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் அரசியல் உருவாகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.